නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ சம்மா சம்புத்தස්ஸ. வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கம். அன்பார்ந்த புண்ணியவான்களே, உங்கள் வாழ்க்கையிலே நிறைய நேரங்களில் உங்கள் வாழ்க்கைக்கு கவலைகள் அதிகரிப்பதற்கு காரணம், பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கு காரணம், மற்றவர்கள் உங்களை குறை சொல்லுவதற்கு காரணம், நீங்கள் மற்றவர்களை குறை சொல்வதற்கு காரணம் என்னவாக இருக்கின்றது தெரியுமா? வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கின்றது. வாழ்க்கையில் ஒரு மனிதன் படிக்க வேண்டிய விடயங்கள் எவ்வளவோ இருக்கின்றது. புரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் எவ்வளவோ இருக்கின்றது. நல்லதை பார்ப்பதற்கு எவ்வளவோ இருக்கின்றது. நல்லதை கேட்பதற்கு எவ்வளவோ இருக்கின்றது. ஒரு மனிதன் வாழ்க்கையிலே அதிகமாக சீலங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று தர்மம் சொல்லுகின்றது. ஏதோ பிறந்தோம், பால் குடித்து வளர்ந்தோம், பாடங்கள் படித்தோம், அதன் பிறகு படிப்பித்தோம், எப்படியோ வாழ்க்கை ஓடியது, இறுதியில் இந்த ஆன்மாவும் பிரிந்தது என்று நினைத்து வாழ முடியாது. அழகான வாழ்க்கை அல்லவா இது? ஆகையால் வாழ்க்கையிலே நீங்கள் முதலாவதாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விடயம் பொறுமையை. வாழ்க்கையில் ஒரு மனிதன் பொறுமையை ஒரு பிரதான அம்சமாக கடைபிடிக்க வேண்டும். பொறுமையை ஒரு பிரதான அம்சமாக கடைபிடிக்க வேண்டும். அதிகமாக அன்பார்ந்த வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களே, என் வாழ்க்கையில் பல அனுபவங்களின் ஊடாக தான் நான் இன்று உலகத்திற்கு தர்மத்தை போதிக்கின்றேன். கௌதம் புத்த பகவானுடைய தர்மத்தை படித்து அதில் எது சரிப்பிழை பார்த்து எனக்கு என்ன பிடித்திருந்ததோ அதை வைத்து தான் நான் என் வாழ்க்கையில் தர்மத்தின் ஊடாக பல அனுபவங்களின் ஊடாக தான் தர்மத்தை போதிக்கின்றேன். புத்தகத்தின் அனுபவத்தை விட சமூகத்தின் அனுபவம் தேவைப்படுகின்றது அல்லவா ஒரு மனிதனுக்கு? அப்பொழுது நீங்கள் வாழ்க்கையில் முதலாவதாக கடைபிடிக்க வேண்டிய சீலம் பொறுமையை ஒரு பிரதான அம்சமாக கடைபிடிங்க. கேட்டுக்கொண்டு நினைப்பீர்கள், சாது அவர்களே, அதை தானே என் வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியாமல் இருக்கின்றது என்று. முடியும். ஒரு மனிதனால் முடியாதது என்று ஒன்றுமே கிடையாது. கௌதம் புத்த பகவான் எடுத்த முயற்சி இன்று உலகத்திற்கு தர்மத்தை போதித்தார் அல்லவா? என் வாழ்க்கையில் நான் எடுத்த முயற்சி தர்மத்தை 2-3 மொழிகளில் இன்று உலகத்திற்கு போதித்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? முயற்சி தான். முயற்சி செய்து பாருங்கள். வாழ்க்கையில் பொறுமையை ஒரு பிரதான அம்சமாக கடைபிடிங்கள். பொறுமையை அதிகமாக கடைபிடிக்கும் போது வாழ்க்கையிலே அவ்வளவு நல்ல ஒழுக்கங்கள் வந்து சேரும். பொறுமை இல்லாமல் எதை கடைபிடித்தாலும் அது ஒழுக்கத்தின் கணக்கிலே போய் சேராது. நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த தர்மம் அவ்வளவு சுருக்காக யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. இதற்கு தேவை பொறுமை. பொறுமையை கடைபிடிங்கள். அடிக்கடி அதான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். வாழ்க்கையில் பொறுமையை ஒரு பிரதான அம்சமாக கடைபிடிங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவையில்லாத விஷயம், கடைபிடிக்க கூடாத விஷயம் கோபம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதிகமாக கோபம் இருந்தால், ஒரு மனிதன் அதிகமாக கோபப்பட்டால், அந்த மனிதன் எவ்வளவு படித்த பட்டதாரியாக இருந்தாலும் அறிவாளியாக இருந்தாலும் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. எது இருந்தும் வேலை இல்லையே. இருக்க வேண்டிய விடயம், இருக்க வேண்டியது பொறுமை அல்லவா? பொறுமைதான் வாழ்க்கைக்கு முக்கியம். இந்த பொறுமையை வாழ்க்கையில் கடைபிடிப்பது கடினம். அதை முயற்சி செய்து பாருங்கள். ப்ராக்டிஸ் செய்ய வேண்டும். பௌத்த தர்மம் என்பது ப்ராக்டிஸ் பண்ணுவது, அதை கடைபிடிப்பது, செயல்படுத்துவது. ஆகையால் வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு போதிக்கும் இந்த வார்த்தைகள் உங்களுக்காக, ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்காக. முடிந்தால் இதுகளை கேட்டு உங்கள் வாழ்க்கையிலே பொறுமையை பிரதான அம்சமாக கடைபிடிங்கள். கோபத்திலிருந்து விடுபடுங்கள். உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.
ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருப்படிகளை சிறந்தாழ்த்தி வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 19ஆம் நாள் 2/5/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களை வழிபாடு செய்வதோடு பெற்றோர்கள் தாத்தா பாட்டி அத்தை மாமா போன்ற வயதிலே மூத்தவர்கள் பெரியோர்கள் அவர்களையும் வணங்கி நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் குருவானவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்று போற்றுகின்ற வெள்ளிக்கிழமை. பொதுவாகவே இந்த வெள்ளிக்கிழமைகளிலே நாமெல்லாம் ஆசாரசீரராக அதிகாலை எழுந்து ஸ்நான அனுஷ்டானங்கள் செய்து வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபங்கள் இட்டு தீபங்களை ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து சுவாமி படங்களுக்கு சாத்தி தேவார திருவாசகங்கள் திருமுறைகள் நமக்கு எது எல்லாம் படிக்க முடிகிறதோ அவற்றை ஒரு 5 நிமிடமாவது பாராயணம் செய்ய வேண்டும். நம்முடைய வீட்டிலே தெய்வ சக்தி நமக்கு வர வேண்டுமாயிருந்தால் அதிகாலையில் எழுந்து வீடு வாசுப்பரவு செய்து வீடு முழுக்க சாம்பிராணி தூபமிட்டு தீபங்கள் ஏற்றி யாரெல்லாம் வீட்டிலே தேவார திருவாசகங்களை திருமுறைகளை பாராயணம் செய்கின்றார்களோ அல்லது வேத மந்திரங்களை சொல்லக்கூடியவர்கள் சொல்லியும் அல்லது ஒளிப்பதிவு நாடாக்கள் மூலமாவது அவற்றை சுப்பிரபாதங்கள் இறைவனுடைய ஸ்லோகங்களை கேட்கக்கூடியவர்கள் கேட்கின்ற பொழுதும் அந்த வீட்டிலே ஒரு தெய்வீக சக்தி வருமாம். அந்த அதிர்வுகள் அலைகள் அதிர்வுகளாக மாறுகின்ற பொழுது அந்த வீட்டிலே இருக்கின்ற எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் நிறையக்கூடியதாக இந்த வெள்ளிக்கிழமையிலாவது நாம் தினந்தோறும் செய்ய வேண்டும். நமக்கு தினந்தோறும் முடியாவிட்டால் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி நாட்களிலாவது இந்த வீடு வாசல் இவ்வாறு சாம்பிராணி தூவமிட்டு தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை செய்து பாருங்கள். நிச்சயமாக அன்றைய நாள் பூராவும் நமக்கு நல்லா இருக்கும். அந்த தெய்வீகமான சக்திகள் நமக்கு வர வேண்டும். இறை நாமாக்கள் இறைவனுடைய இந்த நமக்கு எதுவுமே முடியாவிட்டாலும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சரத்தை ஜெபம் செய்து பாருங்கள். அந்த வீடு பூராவும் அந்த ஒலிகள் கேட்கின்ற பொழுது அதனுடைய அதிர்வுகள் இந்த வைப்ரேஷன் ஈர்ப்பு சக்தி நமக்கு நம்மை அறியாமல் வந்து நம் வாழ்வில் உயர்வுகளை தரக்கூடிய சிறப்பு இந்த வீடுகளிலே சுவாமி அறையிலே செய்ய வேண்டிய பூஜைகள் பிரார்த்தனைகள் எல்லாம் தவறாமல் செய்ய வேண்டும். இவற்றையெல்லாம் நம் முன்னோர்கள் கண்டு அனுபவித்து நமக்கு விட்டு சென்றார்கள். இவ்வாறு இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி நாட்கள் நாம் இந்த இல்லங்கள் தோறும் இவ்வாறு சாம்பிராணி தூபங்களிட்டு இறை நாமாக்களை உச்சரிக்கின்ற பொழுதும் அல்லது இந்த பஞ்சாட்சர மந்திரமாகிய ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் என்று உச்சரிக்கின்ற பொழுதும் அந்த அதிர்வுகள் நமக்கு நல்ல சக்தியை தரும் என்ற நம்பிக்கையோடு நாமும் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு
இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த மங்களானி சந்து சுபம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكمه تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت ثم إلينا ترجعون. صدق الله العلي العظيم. الحمد لله. அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அன்பார்ந்த நேர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உலகத்தினுடைய வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறான். இது என்றாவது ஒரு நாள் முடிவுக்கு வர இருக்கிறது. என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கை முடிவுக்கு வர இருக்கிறது. என்னத்தான் வாழ்ந்து சென்றாலும் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு ஒன்று இருக்கிறது. யாருமே நிரந்தரமே கிடையாது. உலகத்தில் எவ்வளவு பெரிய ஆட்சியாளராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய படிப்புதாரிகளாக இருந்தாலும், பட்டதாரிகளாக இருந்தாலும், ஏன் எம் உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், உலகத்திலே பிறப்பு என்கின்ற வாசகத்துக்குள்ளால் உட்பட்ட ஒவ்வொருவரும் இறப்பு என்கின்ற ஒரு நிலைமை, ஒரு தருணம் அதற்குள்ளால் நுழைந்தே ஆக வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது, என்ற ஒரு பாகுபாடும் கிடையாது. அரசனாக இருக்கலாம், ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒரு நாள் என்னுடைய உங்களுடைய எல்லோரினுடைய முடிவு என்ற ஒன்றை அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் விளங்கப்படுத்தும் பொழுது, குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான், குல்லு நஃப்ஸின், உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா ஆத்மாக்களும் ஸாயிகத்துல் மௌத், மௌத் என்ற அந்த பானத்தை அவர்கள் சுவைத்தேதான் ஆக வேண்டும். அவர்கள் அதை சுவைத்தேதான் ஆக வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மௌத்தை விட்டு ஓடினவர்கள் யாருமே உலகத்திலே கிடையாது. எமக்கு முன்னால் வாழ்ந்த எத்துணையோ சமுதாயங்கள் எம்மை விட உடம்பில் திடகாத்திரமுடையவர்கள், எம்மை விட பலசாலிகள், ஏன் வாழ்ந்தார்கள் தானே. ஆது சமூத், யார் இவர்கள்? ஆது சமூத் யார் இவர்கள்? அன்பிற்குரியவர்களே, குர்ஆன் சொல்லுகிறது, மலை இருக்கிறதே மலை, இந்த பெரும் கல் மலைகளை அவர்களுடைய நெகங்களால் குடைந்து துவாரமிட்டு வாழக்கூடியவர்கள். அவர்களுடைய நெகங்களுக்கு அந்த அளவுக்கு சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவ்வளவு பலமான, ஆழமான, ஆர்வமான, ஆசையான தடகாத்திரமுடையவர்கள் ஆது சமூது கூட்டத்தினர்கள். அல்லாஹ் எப்படி அளித்தான்? எப்படி அவர்களுக்குரிய மரணம் வந்தது? அவர்களுக்குரிய நிர்ணயம் வந்தது? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சாதாரணமான அவனுடைய ஒரு படையை கொண்டு அவன் அளித்தானா இல்லையா? எவ்வளவு வரலாறுகள் குர்ஆனில் பேசப்பட்டிருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது, குர்ஆன் பேசுகிறது, மனிதனுக்கு விளங்கப்படுத்துகிறது.
மனிதா, ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குந்தும் ஃபீ புரூஜிம் முஷய்யதா. ஐனமா தகூனு, மனிதா நீ எங்கிருந்தாலும் உன்னை வந்து அடைந்தேதான் தீரும். என்ன வந்து அடையும்? யுதரிக்குமுல் மௌத்து, உன்னுடைய மவுத், உனக்கு என்று நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த மவுத் நீ எங்கே இருந்தாலும் வரும். நீ எவ்வளவு பெரிய இடத்தில் இருந்தாலும் வரும். குர்ஆன் சொல்லுகிறது, வலவ் குந்தும் ஃபீ புரூஜிம் முஷய்யதா, பெரும் மாடா மாடி வீடுகளில் நீங்கள் இருந்தாலும், பெரிய வீட்டில் இருந்தாலும், பெரிய கெட்டிடங்களுக்குள்ளால நீங்கள் இருந்தாலும், உங்களுக்கென்று நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த நேரத்தில் உங்களோட மௌத்து வந்தே தான் தீரும். எங்களோட மௌத்து எங்களுக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுட்டு, நாங்கள் உலகத்தில் படைக்க போக்கலையே நாங்கள் எவ்வளவு உலகத்தினுடைய வாழ்நாளை வாழுவோம், எங்களுக்கு எப்போ எங்களோட நிலைமை முடியும், எங்களோட மௌத்து எப்போ வரும், நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நல்லவர்களாக இருப்போமா கெட்டவர்களாக இருப்போமா என்பதை அல்லாஹ் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அன்பார்ந்த நேர்களே, எனவே என்னுடைய உங்களுடைய அந்த மௌத்து வருவதற்கு முன்னால் நல்லவர்களாக மாற வேண்டும். அந்த மௌத்து வந்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே அவகாசம் கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. தொண்டை குழிய ரூஹ் அடைஞ்சிட்டால் அதுக்கு பின்னால் எங்களுக்கு சலுகைகள் தரப்படவே மாட்டாது. அந்த மரணிக்க அந்த நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த மரணம் வந்துவிட்டால் கண்ணியமானவர்களே, அது யாராக இருந்தாலும் எங்களுடைய ரூஹுகள் கைப்பற்றப்பட்டுவிடும். எனவே அந்த மௌத்துக்கு முன்னால் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்லவர்களாக வல்ல ரஹ்மான் எம் அனைவரையும் மாற்றி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வசந்தம் டிவி நேயர்களே, மறுபடியும் இந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடனே வாழ்த்தி இந்த கிறிஸ்தவ நற்சிந்தனைக்கு வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம், இறைவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் புதிய நாளை காண்பதற்கான அந்த அருளை கொடுக்கிறார் அல்லவா? ஆம், இதற்காக நாம் நம்மை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். நம்மை நாமே மாற்றி அமைத்து கொள்ள முடியுமா? முடியாது. இறைவனுடைய அருள் நமக்கு தேவை, அவருடைய உதவி நமக்கு தேவை. ஆகவே தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எல்லா மத சிந்தனைகளையும் நமக்குள் உள்வாங்கி அதன் வழியாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக்கொள்ள நாங்கள் எங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறோம். ஆம், இந்த பூமியிலே பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாக வாழ்ந்தார் அல்லவா? வாழும் பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? யோவான் செய்தி 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகின்றார், நானே வழியும் சத்தியமும் வாழ்வுமாக இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். கிறிஸ்து தன்னைத்தானே சொல்லுகிறார், நான் தான் வழி, நான் தான் உங்களுக்கு வழியை காட்டக்கூடியவர். என்னுடைய வழியிலே நடந்தால் ஒரு நாளிலே மோட்சத்தை அடைய முடியும். ஆம், என்னுடைய வழியை பின்பற்றி விடுங்கள் என்று சொன்னால் இந்த பூமியிலே ஒரு வெற்றிமிக்க ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ முடியும் என்று சொல்லி இயேசு தன்னைத்தானே வழி என்று சொன்னார். ஆம், கிறிஸ்து சென்ற வழி என்ன வழி? அது சிலுவையின் வழி. ஆம், அது பாடுகளின் வழி, அது துன்பத்தின் வழி, அது போராட்டத்தின் வழியாக காணப்பட்டது. பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வேண்டாம், கவலைகள் வேண்டாம், கண்ணீர் வேண்டாம். ஆம், நாங்கள் என்ன எதிர்பார்க்கின்றோம்? எல்லாமே எங்களுக்கு சாதகமாக அமைய வேண்டும், எல்லாமே எங்களுக்கு சுமூகமாக அமைய வேண்டும், எந்த துன்பங்களும் துயரங்களும் வரக்கூடாது. அந்த வழியைத்தானே நாங்கள் விரும்பி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் கிறிஸ்து சொல்லுகின்றார், நான் செல்லும் வழியை பாருங்கள், அது சிலுவையின் வழி. அந்த வழியாக செல்லும் பொழுது கிறிஸ்து அறிந்திருந்தார், மரணத்தின் பின்னதாக இறைவனுடைய வாழுகின்ற அந்த பாக்கியம் கிடைக்கும். அந்த வழியை இயேசு தொடர்ந்தபடியினால் அநேகருக்கு அவர் வாழ்வு கொடுத்தவராக காணப்பட்டார். ஆம், கிறிஸ்துடைய வழியை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவருடைய வழிகள் எல்லாமே மற்றவர்களை பிறரை மையப்படுத்தின வழிகளாகத்தான் காணப்பட்டது, பாதைகளாகத்தான் காணப்பட்டது. இயேசு தனக்காக ஒரு நாளும் அவர் வாழவில்லை. கிறிஸ்து சிலுவையிலே அவர் சிலுவை சுமக்கும் பொழுது கூட அவர் யாருக்காக அந்த சிலுவையை சுமந்தார்? ஆம், நமக்காக. ஆகவே அவர் சென்ற வழியானது பாடுகள் நிறைந்த வழி. அதை அனைத்தையும் அவர் எதற்காக சகித்து கொண்டார்? பிறருக்கு வாழ்வு கொடுப்பதற்காக. அது மாத்திரமல்ல, கிறிஸ்து சொல்கிறார், நான் தான் சத்தியம் என்று சொல்லுகின்றார். ஆம், சத்தியம் என்றால் என்ன? ஆம், உண்மை. ஆம், கிறிஸ்துடைய வாழ்க்கை நீங்கள் பாருங்களே,
என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களிலே யாருக்கு சொல்ல முடியும்? சவால் விட்டார். காரணம், அவர் உண்மை நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார், சத்தியம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆம், அது நிமித்தமாக, அந்த சத்தியத்தின் நிமித்தமாகவே அவர் அநேகருக்கு சத்துருவாக மாறினார். ஆம், சிறப்பாக யாருக்கு அவர் சத்துருவாக மாறினார்? அன்றைய நாட்களில் இருந்த மத தலைவர்களுக்கு. பரிசேயர் என்ற ஒரு கூட்டம் இருந்தார்கள், சதுசேயர் என்ற ஒரு கூட்டம் இருந்தார்கள், வேத பாரகர் என்ற ஒரு கூட்டம் இருந்தார்கள். ஆம், அங்கே எருசலேம் தேவாலயத்திலே பிரதான சமய குருக்கள் காணப்பட்டார்கள். அவர்கள் எல்லாருக்குமே கிறிஸ்து ஒரு இடைஞ்சலாக காணப்பட்டார். ஏன் தெரியுமா? அவர் சத்தியத்தின்படி வாழ்ந்தார், உண்மையின்படி வாழ்ந்தார். அப்படியானால் மோசே அவர்களுக்கு என்ன கட்டளைகளை கொடுத்திருந்தாரோ அந்த கட்டளைகளிலிருந்து வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் அவர் மனிதனாக வாழ்ந்த பொழுது 100% அதனை கடைப்பிடித்தவராக அவர் வாழ்ந்தார். ஆனால் அவருடனே வாழ்ந்த மக்கள் கூட்டமோ, ஆம், தங்களை யூதர் என்று சொன்ன அந்த யூத சமயத்தவர்களோ அல்லது சமய தலைவர்களோ அந்த சத்தியத்திலே நிலைத்து நிற்கவில்லை. ஆகவே இயேசு அந்த சத்திய பாதையிலே நடந்து காட்டினார், வாழ்ந்து காட்டினார். பிரியமானவர்களே, வளர்ந்து விட்டது புதிய நாள் அல்லவா? ஆம், அவர் வழி சென்ற வழியிலே நாங்களும் செல்லுவோம். கிறிஸ்துவை போல சத்தியத்துக்காக, உண்மைக்காக, நேர்மைக்காக, நீதிக்காக, நியாயத்துக்காக ஆம் நாங்கள் நிலைத்து நிற்போம். ஆம், அது நிமித்தமாக உயிரே பறிக்கப்பட்டாலும் கூட கிறிஸ்துவை போல நாங்கள் உண்மையை விட்டு மாறாத, தடம் பொருளாத ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இறுதியாக கிறிஸ்து சொன்னார், நான் வழி, நான் சத்தியம், அது மாத்திரமல்ல, நான் தான் வாழ்வு என்று சொன்னார். ஆம், ஒரு மனிதனுக்கு வாழ்வு தேவையானால் அவன் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் என்று கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே வாழ்வு என்று குறிப்பது என்ன பிரியமானவர்களே? இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதனுடைய சரீரத்திலே உயிர் மூச்சு காற்றிருக்கிறது அல்லவா? அது எதற்காக இருக்கிறது? தனக்காக மாத்திரம் வாழவா? அப்படியாக அல்ல, அவன் பிறனுக்காக வாழ வேண்டும். ஆகவே கிறிஸ்து சொல்லுகிறார், நான் தான் வாழ்வு என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுடைய வாழ்வை பாருங்களே, அவருடைய பிறந்த நாளிலிருந்து அவர் இந்த பூமியிலே முன்னேற்றம் அடைந்த நாள் வரைக்கும் அவருடைய வாழ்க்கை சற்று ஆராய்ந்து பார்ப்பேன் என்று சொன்னார். இந்த பூமிக்கு அவர் வந்ததுக்கு காரணமே மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கத்தான். வாழ்வை இழந்து வாழ்வு கொடுத்தார். அதுதான் அவருடைய சிறப்பு இயல்பு. அப்படியானால் இதோ மலர்ந்து விட்டது ஒரு புதிய நாள். மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்க நாங்கள் வாழ்க்கை இழந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி எங்களை அர்ப்பணிக்க கிறிஸ்து நம்மை அழைக்கின்றார். காரணம் பிரியமானவர்களே, இந்த பூமியிலே நாங்கள் வரும் பொழுது ஒன்றும் கொண்டு வரவில்லை, போகும் பொழுது கூட ஒன்றும் கொண்டு போக போவதில்லை. அப்படியானால் கிறிஸ்து காட்டின அந்த வழியிலே நடப்போம். கிறிஸ்துவை போல நாங்கள் உண்மையான வாழ்க்கையை, சத்தியத்தின் வாழ்க்கையை வாழ்வோம். ஆம், மூன்றாவதாக கிறிஸ்துவை போல மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இந்த ஓட்டத்தை ஓடி முடிப்போம். இதை குறித்து இந்த நாள் முழுவதும் தியானம் செய்யுங்கள். அப்படியாகவே வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். கடவுள் தம்மை உங்களை ஆசீர்வதிப்பாராக.